Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம மனிதர்மா biotech நிறுவனத்தோட YouTube சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேத்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லீங்களா புங்கம் புண்ணாக்க பத்தி நேத்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனோட கண்டினியூவேஷனா இலுப்ப புண்ணாக்க பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோல இலுப்ப புண்ணாக்கோட பயன்களையும் அது நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு அதாவது நம்ம செடிங்களுக்கு மரங்களுக்கு மாடி தோட்டத்தில் வச்சிருக்க காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழமரங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதால என்ன விதமான நன்மைகள் ஏற்படுது என்ன நியூட்ரிஷன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இலுப்பம் புண்ணாக்குங்க. இலுப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால என்னால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. நான் உங்களுக்கு வியூவில் போடுறேன். இலுப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துறதால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம மண்ணில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி வர்றதுக்கு இந்த இலுப்பங்கேக் ரொம்பவே சப்போர்ட்டபுளாக இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கும் பார்த்திங்களா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவில் மண்ணில் கலந்துருக்கும். அதில் நன்மை செய்கிறதும் இருக்குது தீமை செய்கிறதும் இருக்குது. அந்த நன்மை செய்கிற பாக்டீரியாங்களை தூண்டி விட்டு தீமை செய்கிற பாக்டீரியாங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இலுப்ப புண்ணாக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இலுப்பை எண்ணெய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். நம்ம நார்மல் ஆயிலில் இருக்க மாதிரி செமி லிக்விடாலாம் இருக்காது, ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த இலுப்பை எண்ணெய் நம்ம கரண்டியால் கூட எடுக்கும்பொழுது டக்குன்னு கொட்டாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுலேருந்து வர கேக்கோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் போட்டாலுமே அந்த ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுங்க வராது. அதுக்காக தான் மெயினாக இலுப்பங்கேக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இதனோட எப்படி இது எந்த அளவில் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா புங்கம் புண்ணாக்கு அதே அளவுகள் தாங்க. எல்லா விதமான பயிர்களுக்கும் இதை கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவு போதும். நீங்கள் கிராப்புக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 250 கிராம் அப்படின்ற அளவு சரியாக இருக்கும். எல்லா விதமான கிராப்புங்களுக்கும் இதை கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரீ, அதாவது நீங்கள் எந்த மரமாக வச்சுருந்தாலும் சரி, பழமரங்கள் பூச்சி தாக்குதல் உள்ள எல்லா மரங்களுக்குமே நம்ம இலுப்பங்கேக்கை கொடுக்கலாம். இது பார்த்திங்க எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 1/2 கிலோ. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த கேக் வெரைட்டி எல்லாமே டைரெக்டாக கொடுக்கறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி தெளித்து இல்லை அப்படின்னா மண்புழு உரத்தோட இல்லை தொழு உரத்தோட கலந்து வைக்கும்பொழுது தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது செடி கருகாமல் இருக்கும். நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் தெரியாமல் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டால் கூட நம்ம செடிங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலுப்பம் புண்ணாக்கால் என்னென்ன நன்மை வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னொரு தீமைகள் அதில் என்னென்ன இருக்குது, அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்ம ரூட் நாட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரூட் நாட் அதெல்லாம் இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுங்க. இதை நம்ம செடி வச்சு ஆரம்பத்தில் உதாரணமாக இப்போ வாழைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். ரூட் நாட்ஸ்லாம் அதிகமாக அழுக ஆரம்பிச்சிடும், வேர் தண்டுலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா இது வாழை மரம் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்று வைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த குழியிலே போட்டுடுவாங்க. நீம் கேக்கு இந்த மாதிரி இலுப்பங்கேக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை அந்த குழியிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாழையே நடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஹீல்டும் நமக்கு நிறைய கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படாதுங்க. இந்த பூச்சி தாக்குதலாலையும் மழை பெஞ்சு ரொம்ப அழுகி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி அதிகமாக இருக்கும்பொழுது அழுக ஆரம்பிச்சிருது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இலுப்பங்கேக்லாம் கொடுக்கும்பொழுது நமக்கு இந்த வேரழுகல் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க. அடுத்ததாக இன்னொரு ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன நேர்களே, இன்றைக்கி இலுப்பம் புண்ணாக்கால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன பயன்கள் அது எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நிறைய உங்களுக்கு மாடித்தோட்டம் வளர்க்குறத பற்றின தகவல்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நிறைய கொஷின்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவாக நான் அதை க்ரியேட் பண்ணி போடுறேன். உங்களோட ஃபோட்டோஸ் டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.